Hi friends, welcome to our YouTube channel. Today topic வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹார்மோனிக் பேட்டர்ன். ஹார்மோனிக் பேட்டர்ன் வந்து நம்ம எப்படி டிரா பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அது எப்படி ஹார்மோனிக் பேட்டர்ன் ஃபைண்ட் அவுட் பண்றது, அதுக்கு ரேஷியோஸ் இருக்கு, அந்த ரேஷியோஸ்லாம் என்னென்ன இருக்கு, அது மாதிரி என்னென்ன பேட்டர்ன் இருக்கு, அது எல்லாமே நான் இந்த டாபிக்ல நம்ம கவர் பண்ணுவோம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹார்மோனிக் பேட்டர்ன். நம்ம ட்ரேடிங்ல இந்த ஹார்மோனிக் பேட்டர்ன் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பேட்டர்ன். இதை வச்சு நம்ம ஈஸியா ட்ரேட் பண்ணலாம். அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ட்ரேட்ல வந்து ஒரு 1:3, 1:4 இந்த மாதிரி சக்சஸ் ரேஷியோ இதுல ஹார்மோனிக் பேட்டர்ன்ல நம்ம ரிஸ்க் ரிவார்டு வச்சு பண்ணலாம். இப்போ இந்த ஹார்மோனிக் பேட்டர்ன்ல நம்மளுக்கு ஒரு 5 பேட்டர்ன் வந்து முக்கியமானது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேட் பேட்டர்ன், ரெண்டாவது பட்டர்ஃப்ளை பேட்டர்ன், மூணாவது கிராப் பேட்டர்ன், அடுத்து ஷார்க், அடுத்து சைபர் பேட்டர்ன். ஓகேங்களா? மொத்தம் இந்த 5 பேட்டர்ன் ரொம்ப முக்கியமானது. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து பேட் பேட்டர்ன். ஓகேங்களா? பேட் பேட்டர்ன். இப்ப இந்த பேட் பேட்டர்ன் நம்ம எப்படி டிரா பண்றது அப்படின்னா, நம்ம இந்த டூல்ஸ் இந்த ட்ரேடிங் வியூல வந்து பாத்தீங்கன்னா எங்க சைட்ல வந்து ஹார்மோனிக் பேட்டர்ன் டூல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இதுல நம்ம எடுக்க வேண்டிய டூல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா XABCD இந்த 5 பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த 5 பாயிண்ட் இருக்க பேட்டர்ன் தான் நம்ம செலக்ட் பண்ண போறோம். XABCD. நம்ம உள்ள போயிட்டு ட்ரேடிங் வியூல இந்த XABCD பேட்டர்ன் நம்ம டூல் அந்த செலக்ட் பண்ணி அதில் நம்ம இந்த மாதிரி டிரா பண்றது. ஓகேங்களா? இப்போ இந்த பேட் பேட்டர்னுக்குன்னு சில ரேஷியோஸ் இருக்கு. அந்த ரேஷியோஸ் படி வந்தா நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ XAB இது வந்து ஒரு ரேஷியோஸ் இருக்கும். அடுத்தது ABC இதுக்கு ஒரு ரேஷியோஸ் இருக்கும். அப்புறம் இந்த இதுக்கு ஒரு ரேஷியோஸ், அப்புறம் X to D இந்த இதுக்கு ஒரு ரேஷியோஸ். இந்த எல்லா ரேஷியோஸ் சேர்ந்தது தான் இந்த ஹார்மோனிக் பேட்டர்ன். இந்த ரேஷியோஸ் எல்லாமே எங்க இருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிபனாச்சி. ஃபிபனாச்சியோட இந்த ரேஷியோஸ் தான் இந்த ஹார்மோனிக் பேட்டர்ன். இந்த காம்பினேஷன் ஆஃப் ஃபிபனாச்சி, இந்த ஃபிபனாச்சி ரேஷியோஸ் எல்லாம் சேர்ந்தது தான் இந்த ஹார்மோனிக் பேட்டர்ன். ஓகேங்களா? இந்த ஃபிபனாச்சில வந்து 2 டைப் இருக்கு. ஒன்னு ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட், இன்னொன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிப் எக்ஸ்டென்ஷன். ஒன்னு ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட், இன்னொன்னு ஃபிப் எக்ஸ்டென்ஷன். இந்த 2 டூலை பயன்படுத்தி தான் இந்த பேட்டர்னை நம்ம வரைஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம அது எப்படிங்கிறத இப்ப பார்த்துவோம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எக்ஸ் பாயிண்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது எக்ஸ் பாயிண்ட். ஒரு மார்க்கெட்டு எக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்குது. ஓகேங்களா? இப்ப இங்க இருந்து மார்க்கெட்டு இங்க இருந்து மேல போகுது. இந்த மேல போகுது இல்லையா, மேல போய் முடிகிற இடத்துக்கு நம்ம பாயிண்ட் ஏன்னு லேபிள் பண்ணிடலாம். ஸ்டார்டிங் பாயிண்ட் எக்ஸ், இங்க இருந்து மார்க்கெட் இப்படி மேல போகுது, அந்த முடிகிற இடத்துக்கு பாயிண்ட் வந்து ஏ. மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா ஒரு அப்பும் கொடுத்த பிறகு அதுக்கு ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குது மார்க்கெட். இந்த மாதிரி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குது. இந்த ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட் தான் பி. ஓகேங்களா? இப்ப அடுத்தது மார்க்கெட் என்ன பண்ண போகுது அப்படின்னா இந்த பில இருந்து இந்த ஸ்விங் ஏ டு பி வந்துச்சு இல்லையா, இந்த ஸ்விங்குக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மார்க்கெட் கொடுக்க போகுது. ஓகேங்களா? அதோட பாயிண்ட் வந்து நம்மளுக்கு சி. அந்த ரீட்ரேஸ்மெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏய தாண்டக்கூடாது. ரீட்ரேஸ்மெண்ட்னாவே அந்த இதுக்குள்ளதான், ஏ டு பிக்குள்ளதான் நம்மளுக்கு அடங்கி இருக்கணும்.
அந்த ஏ ஹையை வந்து பிரேக் பண்ணக்கூடாது. அதான் ரீட்ரேஸ்மெண்ட். மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னா அங்க இருந்து மார்க்கெட் கீழே இறங்குது. இந்த கீழே இறங்குற மார்க்கெட் வந்து இந்த பிஏ பிரேக் பண்ணணும், பட் எக்ஸை வந்து கிராஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இதான் ரீட்ரேஸ்மெண்ட், சாரி எக்ஸ்டென்ஷன். இந்த பாயிண்ட்டுக்கு வந்து டி. ஓகேங்களா? இப்ப மார்க்கெட் இந்த மாதிரி தான் ஃபார்மேஷன் இங்க ஆயிருக்கு. எக்ஸ் ஏ பி சி டி. இதுக்கு தான் மார்க்கெட் என்ன இருக்குன்னா இது ஒரு பேட்டர்னா நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது பிபனாச்சியோட காம்பினேஷன் தான் இந்த ஹார்மோனிக் பேட்டர்ன். இப்ப நம்ம பேட் பேட்டர்னுக்கு சில ரேஷியோஸ் இருக்கு. மார்க்கெட் இப்ப எங்க இருந்து ஆரம்பிக்குது? எக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்குதுங்களா? இப்ப மார்க்கெட்டு நீங்க ஸ்டார்ட் எங்க இருந்து ஆகுது? எக்ஸ்ல இருந்து மார்க்கெட் மேல ஏறுது. மேல ஏறினே ஒரு ஹை ஃபார்ம் ஆகுது. அதை ஏன்னு லேபிள் பண்ணிக்கிறோம். அங்கிருந்து மார்க்கெட் கீழே இறங்குது. இதை வந்து பி. இந்த இறங்குது இல்லையா மார்க்கெட், இந்த எக்ஸ் டு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்குது இல்லையா, இதோட ரேஷியோஸ் என்ன இருக்கணும் அப்படின்னா 0.5. எக்ஸாக்டா 0.5. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை 0.382 இருந்து 0.5 இருக்கலாம்னு சொல்லுவாங்க. இந்த ரேஷியோஸ் எதுக்குள்ள இருக்கலாம்னா 0.382 இருந்து 0.5 இருக்கலாம். நான் பிக்சரா வச்சுக்கிறது 0.5. 0.5 வந்து அக்யூரசி கொஞ்சம் நல்லா அதிகமா இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த ரேஷியோஸ் என்ன இருக்கலாம்னா 0.5. அது எப்படி நம்ம பாக்குறது பிபனாச்சி டூல்ஸ்ல படி அப்படின்னா, இப்ப நம்ம ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் டூல் எடுக்க போறோம். இந்த ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் டூல் எடுத்துட்டு இந்த எக்ஸ்ல இருந்து மார்க்கெட்டு ஏ வரைக்கும் டிரா பண்ண போறோம். இந்த ஏ வரைக்கும் டிரா பண்ணோம் அப்படின்னா இதோட ரீட்ரேஸ்மெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 0.5 வரையிலும் மார்க்கெட் வரும். அதுதான் வேல்யூ பி. ஓகேங்களா? இப்ப இந்த கிராஃப்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கிராஃப்ல இந்த எக்ஸ் ஏ பி, இந்த எக்ஸ்ல இருந்து மார்க்கெட் மேல ஏறி இருக்கு, அதுல இருந்து மார்க்கெட் கீழே இறங்குது. இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ரேஷியோ தான் இந்த ரேஷியோஸ் இருக்கு இல்லையா, இதுதான் 0.5. நம்மளுக்கு நம்ம பேட் பேட்டர்னா என்ன இருக்கணும்? கம்பல்சரி 0.5 இருக்கணும். ஓகேங்களா? அடுத்தது மார்க்கெட்டு இந்த ஏல இருந்து பி, இதோட ரீட்ரேஸ்மெண்ட் எவ்வளவு தூரம் இருக்கலாம் அப்படின்னா 0.382 இருந்து 0.382 அதுல இருந்து 0.886 அந்த ரேஷியோஸ்குள்ள இருக்கலாம். இந்த சி வேல்யூ எப்படி இருக்கலாம் அப்படின்னா இந்த பிட்வீன் 0.382 இருந்து 0.886 இந்த ரேஷியோஸ் எதுக்குள்ள வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் 0.44 இருக்கலாம், 0.5 இருக்கலாம், 0.67 இருக்கலாம், 0.9 கூட ஒரு இருக்கலாம். 886 வந்து கொஞ்சம் அக்யூரஸியா இருக்கும். அதாவது இந்த ஒன்னுக்கு மேல இப்படி போயிடக்கூடாது. இந்த ஏஐ வந்து பிரேக் பண்ணி இப்படி மேல போகக்கூடாது. பிலோ 1. சிம்பிளா சொல்லணும்னா பிலோ 1. அந்த ரேஷியோஸ் எப்படி இருக்கணும்னா பிலோ 1. இது வந்து பிலோ 1 இருக்கணும். அப்படி இல்லைன்னா 0.382 இருந்து 886 இந்த ரேஷியோஸ். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரேஷியோஸ் எப்படி வருதுன்னு பார்த்துட்டோம். இந்த ரேஷியோஸ் எப்படி வருது அப்படின்னா இந்த ஏல இருந்து பி இப்படி ரீட்ரேஸ்மெண்ட் டிரா பண்ணோம்னா
இங்க ரேஷியோஸ் வரும். இப்போ 0.786 0.618 எது வேணாலும் நம்மளுக்கு இருக்கலாம். அது சி வேவ். ஓகேங்களா? இதுதான் சி வேவோட வேல்யூ. அடுத்தது நம்மளுக்கு மார்க்கெட்டு டி வேல்யூ கீழே வந்துடுது. ஓகேங்களா? மார்க்கெட்டு அங்க இருந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஒரு எக்ஸ்டென்ஷன் போட்டு மார்க்கெட்டு இந்த பி வேல்யூ பிரேக் பண்ணி கீழே இறங்குறான். மார்க்கெட் கீழே இறங்கும் போது இந்த எக்ஸை பிரேக் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்ப இங்க ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ வந்து இப்ப நமக்கு எதுவுமே கன்சிடர் பண்ணிக்க வேணாம். இந்த வேல்யூவை இதுல முக்கியமான வேல்யூ எது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வேல்யூ முக்கியமான வேல்யூ. இது எவ்வளவு இருக்கணும் பேட் பேட்டர்னுக்கு பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா 0.886 இருக்கணும். எக்ஸாக்டா என்ன இருக்கணும்? 0.886. அதில் டைப் பண்ணிடுறேன். 0.886. 0.886ல இருக்கணும். இப்ப இந்த எக்ஸ் டு டி 0.886. இப்படிதான் இருக்கணும். இப்ப இது வந்து எக்ஸாக்டா 0.5ல இருக்கணும். இது வந்து பிலோ 1க்குள்ள இருக்கணும். இங்க இருக்க ரேஷியோஸ் நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். இந்த ரேஷியோஸ் என்ன இருக்குன்னா 0.886ல இருக்கணும். இதுதான் ஒரு பேட் பேட்டர்னுக்கு உண்டான பெர்ஃபெக்ட் ரேஷியோஸ். இப்போ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ரேஷியோஸ் பேட் பேட்டர்னா இந்த பி வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து 0.5ல இருக்கணும். அடுத்தது இது வந்து பிலோ 1. இது இப்படி மேல ஏறி போயிடக்கூடாது, 1க்கு மேல போகக்கூடாது. இது பிலோ 1க்குள்ள இருக்கணும். இப்ப இந்த ரேஷியோஸ் நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். இது எப்படி இருக்கணும்? எக்ஸ் டிக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா 886ல இருக்கணும். ஓகே, நான் 88 வச்சிருக்கேன். 886ல இருக்கணும். 88 வச்சாலும் ஓகே தான். 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் நம்ம முன்ன பின்ன இருந்தா பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இப்ப இந்த 886 எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸ் டு ஏ இருக்கு இல்லையா, இந்த எக்ஸுக்கும் ஏக்கு ரீட்ரேஸ்மெண்ட் நம்ம டிராப் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் என்ன இருக்குன்னா இந்த எக்ஸ் டு ஏல இருக்க ஸ்விங் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னா ஒரு ஏபிசி ஃபார்மேஷன்ல வந்திருக்கு. ஒரு ஏ பி சி எலியட் வேவ் படி பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு கரெக்ஷன் வேவ். ஏபிசி அப்போ இந்த ஸ்விங்குக்குள்ளதான் இந்த ஒரு ஏபிசி நடந்திருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த 0ல இருந்து இந்த 1க்குள்ள நம்ம ஒரு வேல்யூ உள்ள போய் 886 டைப் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாக்டா அதுல வந்து மார்க்கெட்டு அந்த 886 உட்காரும். 0.886 கரெக்டா வந்து பார்த்தோம்னா அந்த 886 தான் நம்மளுக்கு டி பாயிண்ட். ஃபிப்போட இந்த ரீட்ரேஸ்மெண்ட்ல எக்ஸாக்டா கண்டு மார்க்கெட்ல வந்து 8 வந்து உட்காந்துடும். ஓகேங்களா? இப்ப இந்த ஃபிப்போட ரீட்ரேஸ்மெண்ட் இந்த எக்ஸ்டென்ஷன் தான் இந்த ஹார்மோனிக். இப்ப பேட் பேட்டர்னுக்கு நம்மளுக்கு கண்டிஷன் வந்து 3 கண்டிஷன் தான். என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இது 0.5ல இருக்கணும். அதுதான் முதல் கண்டிஷன் 0.5. ரெண்டாவது கண்டிஷன் இது வந்து பிலோ 1 ரேஷியோக்குள்ள இருக்கணும். மூணாவது கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா இது 886ல இருக்கணும். ஓகேங்களா? இப்ப ஹார்மோனிக் பேட்டர்ன் நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் வேலிட் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா டாப் அண்ட் பாட்டம்ல வேலிட். ஓகேங்களா? மார்க்கெட்ல டாப் அண்ட் பாட்டம்ல போட்டோம்னா இது கொஞ்சம் வேலிடா இருக்கும். இப்போ மார்க்கெட் ஒரு ஸ்ட்ரக்சர் இப்படி ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் இப்போ ஒரு டவுன் ட்ரெண்ட்ல அப்படி ஃபார்ம் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. இப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஹார்மோனிக் பேட்டர்ன் இப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் இந்த மாதிரி அப்பா வர்றதுக்கு பாசிபிள் அதிகம். ஏன்னா இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பாட்டம்ல இப்படி ஒரு ஹார்மோனிக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்.
இதுல இருந்து மார்க்கெட் மேல ஏறதுக்கு பாசிபிள் அதிகம். ஓகேங்களா? அது மாதிரி இந்த பாட்டம்ல எடுக்கிறது தான் நம்மளுக்கு வந்து ஒரு வேலியபிளான ஹார்மோனிக். அது மாதிரி டாப்ல எடுக்கிறதும் நம்மளுக்கு ஒரு வேலியபிளான ஹார்மோனிக். டாப்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்படி செல்லுக்கு ஃபார்மேஷன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது அப்படின்னா, இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க இருந்து அப் சைடு மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இருக்கு. மூவ் ஆனோடனே இந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஃபார்ம் ஆகும். ஒரு டபிள்யூ பேட்டர்ன்ல மேல ஃபார்ம் ஆகும். இங்க இருந்து மார்க்கெட் கீழே விழும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்படி ஒரு ஹார்மோனிக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். அப்ப இங்க இருந்து மார்க்கெட்டே விழுகிறதுக்கு பாசிபிள் அதிகம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு இந்த ஸ்விங் ஹையஸ்ட் ஸ்டாப் லாஸா வச்சுட்டு இந்த 886ல என்ட்ரி எடுக்கலாம். டார்கெட் வந்து நம்மளுக்கு 1:3 1:4 அந்த மாதிரி நம்ம டார்கெட் வச்சுக்கலாம். இது செல் சைடுக்கு நம்ம இப்படி பண்ணலாம். இதே பை சைடுக்கு அதே மாதிரிதான். இப்போ பை சைடுக்கு மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இப்படி மார்க்கெட் ஃபார்ம் ஆயிருக்கும். இப்ப இந்த லோ வந்து ஸ்டாப் லாஸா வச்சுட்டு நம்ம இந்த டி பாயிண்ட் என்ட்ரி பாயிண்டா எடுத்துக்கலாம். எடுத்தீங்கன்னா டார்கெட் 1:3 1:4 1:5 இதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். பாட்டம்ல நல்லா புரிஞ்சுங்க, பாட்டம்ல வந்து பை ஃபோக்கஸ் பண்ணுங்க. மார்க்கெட்டை பொறுத்தவரையிலேயே பாட்டம்ல இந்த மாதிரி ஹார்மோனிக் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நம்ம பை ஃபோக்கஸ் பண்ணலாம். டாப்ல வந்து இப்படி மார்க்கெட் ஃபார்ம் ஆகுது, இந்த ஹார்மோனிக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நம்ம செல்லு ஃபோக்கஸ் பண்ணலாம். இது ஒரு பேட்டர்ன். ரெண்டாவது நம்ம என்ட்ரி எடுக்கிறது எப்படி அப்படின்னா இதுல ஹார்மோனிக்ல இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. அது என்ன அப்படின்னா ஹார்மோனிக் வந்து ஜோன் ஒன்னு வரைவோம். இந்த ஜோனுக்குள்ள மார்க்கெட் வந்து திரும்பணும் அப்படின்னு எக்ஸாக்டா 886ல இருந்து திரும்பாது. அதுக்குள்ள இப்படி ஒரு ஜோன் மாதிரி நம்ம டிரா பண்ணிட்டோம்னா அந்த ஜோனுக்குள்ள இருந்து மார்க்கெட் திரும்புறதுக்கு பாசிபிள் அதிகமா இருக்கும். அந்த ஜோன் எப்படி நம்ம டிரா பண்றது அப்படின்னா நான் இப்போ டிரா பண்ணி காட்டுறேன். இது ஃபுல்லா டெலிட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம மார்க்கெட்டு இங்க இருந்து மேல ஹை ஃபார்ம் ஆகுது. அதோட ரீட்ரேஸ்மெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 0.5 ரீட்ரேஸ்மெண்ட். அடுத்தது இங்க இருந்து மார்க்கெட்டு இதுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குறான். அது 0 பாயிண்ட் சம்திங் ஏதோ பிலோ ஒண்ணுக்குள்ள இருக்கு. திரும்ப அங்க இருந்து மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னா கீழே 886க்கு வந்துடுது. ஓகேங்களா? இப்படிதான் நமக்கு ஹார்மோனிக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கும். ஒரு ஃபிபனாச்சி நம்ம அழகா டிராப் பண்ணோம்னா அங்க 886 எங்க இருக்கு அப்படின்னு பார்த்து நம்ம நேரா அங்க ஒரு என்ட்ரி வச்சிடலாம். அது வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இப்படி ஃபார்ம் ஆகும். இப்ப இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா ஃபிபனாச்சி ஹார்மோனிக்கோட பிஆர்இ ஜோன் ஒன்று வரைய போறோம். அது எப்படி வரையுறது அப்படின்னா ஃபிப் எக்ஸ்டென்ஷன் டூல் எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஏ பி ஏ இந்த மாதிரி நம்ம டிரா பண்ணணும். டிரா பண்ணோம் அப்படின்னா 1.618 ரேஷியோஸ் இங்க இருக்கு இல்லையா, இந்த 1.618 ரேஷியோஸும் இந்த 0.861 ரேஷியோஸும் இந்த ரெண்டு கேப்ல தான் நம்ம அந்த ஜோனை டிரா பண்ண போறோம். இந்த ஜோன் இந்த இடத்துல. ஓகேங்களா? இப்ப இன்னொரு டைம் மறுபடியும் பாத்தீங்க,
நம்மளோட ஹார்மோனிக் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா, இதை எடுத்து ட்ரா பண்ணோம் அப்படின்னா, இது எக்ஸ் பாயிண்ட், இது வந்து ஸ்டார்டிங் ஏ பாயிண்ட், இதோட ரீட்ரேஸ்மெண்ட் வந்து 0.5, சியோட ரீட்ரேஸ்மெண்ட் பிலோ 1, இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேணாம். அதுக்கப்புறம் டியோட பாயிண்ட் வந்து 0.886. ஓகேங்களா? இப்படிதான் ஹார்மோனிக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேங்களா? இப்ப இதோட பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோன், பிஆர்ஜி ஜோன்னா பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோன். இந்த ஜோனை எப்படி நம்ம ட்ரா பண்றது அப்படின்னா, மார்க்கெட்டு அந்த ஃபிப்போட எக்ஸ்டென்ஷன் டூல் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஏ பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்தது பி பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிட்டு அகைன் மறுபடியும் ஏ பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 1.618 ரேஷியோஸ் உள்ளேவே அதில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. செட்டிங்ஸ்ல போயிட்டு 1.618 ரேஷியோஸ் செட் பண்ணி வச்சுக்கோங்க. செட் பண்ணி வச்ச பிறகு கரெக்டா உங்களுக்கு இந்த 886க்கும் இந்த 1.618 இந்த மாதிரி கரெக்டா இந்த நியர்பைங்கிற மேட்ச் ஆகும். இந்த ரெண்டுக்கும் நடுவுல நம்ம இந்த ரெண்டையும் பாயிண்ட் கனெக்ட் பண்ணி ஒரு ஜோனை டிரா பண்ண போறோம். 1.618 886 இதை கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு ஜோனை வரைய போறோம். இதுதான் பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோன். ஓகேங்களா? இப்ப மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா, இங்க இருந்து கீழே இப்படி வந்துட்டு இருக்கிறது 886 தொடாம இந்த ஜோன் அப்படி தொட்டுட்டு மார்க்கெட் இப்படி ரிவர்சல் ஆகும். ஓகேங்களா? அப்ப நம்ம என்ட்ரி பாயிண்ட் எது அப்படின்னா, இந்த ஜோன்ல நம்ம எங்க தொட்டாலும் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸ்டாப் லாஸ் இதுதான். டார்கெட் நம்ம வைக்கிறது அப்படின்னா ஃபிபனாச்சி டூல்ஸ் எடுத்துக்கலாம். டார்கெட்டுக்குமே நம்ம ஃபிபனாச்சி டூல்ஸ் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா 1:3, 1:4 அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஃபிபனாச்சி டூல்ஸ்லாம் நம்ம டார்கெட் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த ஸ்விங்கு ஏ டு டி இதை டிரா பண்ணிக்கங்க. டிரா பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட் 0.382, செகண்ட் டார்கெட் 618. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம டிரா பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் அந்த நம்ம ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோஸ் இங்க டூல்ஸ் ஒன்று இருக்கும் லாங் பொசிஷனுக்கு. இதை நம்ம டூல்ஸ் இப்படி எடுத்துட்டு இதையே நம்ம என்ன இதுல ரிஸ்க் ரிவார்டு எவ்வளவு வருதோ அது மாதிரி நம்ம வச்சுக்கலாம். 1:4, 1:3 அந்த மாதிரி இங்க ரிஸ்க் ரிவார்டு. இது வந்து 1:4க்கு வருது. இதே 1:5க்கு இப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ரெண்டு டைப்பாக நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல நம்ம எங்கெல்லாம் என்ட்ரி, எந்த இடத்துல நம்ம ஒரு என்ட்ரி எடுக்க போறோம் அப்படின்னா, முக்கியமா இந்த ஹார்மோனிக் எங்க வெளியில இருக்கும் அப்படின்னா டாப் அண்ட் பாட்டம்ல தான். டாப் அண்ட் பாட்டம். பாட்டம்ல பை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, டாப்ல செல் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இதே ஒரு எலியட் வேவ் ஸ்ட்ரக்சர் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா எங்க இது ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், இங்க இருந்து வர்றது வேவ் 1, இது 2, இது 3, 4, 5. ஓகேங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் வேவ்ல இருந்து இந்த செகண்ட் வேவ் இதுக்குள்ளதான் இந்த ஹார்மோனிக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். அப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல ஃபார்ம் ஆகுறப்ப இந்த தேர்ட் வேவ் வந்து நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா அப் சைடு போறதுக்கு பாசிபிள். ஓகேங்களா? அப்ப இந்த செகண்ட் வேவ் எப்படி இருக்கும், நம்மளுக்கு இலியட் வேவ் பொறுத்தவரையிலையும் ஒரு ஏபிசி கரெக்ஷன் ஃபார்மேஷன்ல இருக்கும். ஒரு ஏ, இது பி, இது சி. அப்ப நம்மளுக்கு செகண்ட் வேவ் இங்க கம்ப்ளீட் ஆகும். ஹார்மோனிக் பேட்டர்னுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்ல ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இங்க ஃபார்ம் ஆயிருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் வேவ் முடியுது, செகண்ட் வேவ் வந்து ஒரு ஏபிசி கரெக்ஷன்ல ஃபார்ம் ஆகுது. அங்க வந்து டிராப் பண்றப்ப ஒரு பேட் பேட்டர்ன் நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப நம்ம தைரியமா இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா? நம்ம எஸ்எல் ஒரே பேட்டர்ன் நம்ம திரும்ப திரும்ப நம்ம என்ட்ரி எடுக்கிறப்ப கண்டினியூஸா இது வந்து எஸ்எல் அடிச்சாலும் நமக்கு ப்ராஃபிட்ல தான் கொண்டு போய் முடியும். ரெண்டாவது நீங்க ஒரே பேட்டர்ன் ட்ரேடு பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகும். ஓகேங்களா? இப்ப லைவ் மார்க்கெட்ல சும்மா எப்படி டிராப் பண்றது வேணா சும்மா லைட்டா பார்ப்போம்.
ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா லைட்டா சொல்றேன் எப்படின்னு. நம்மளுக்கு எப்பொழுதுமே பாட்டம் இந்த மாதிரி இதுல தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்ப இதுதான் பாட்டமா இருக்கு. ஓகேங்களா? இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர்ல நம்மளுக்கு அந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகல. இப்ப இதே இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர்ல பாருங்க ஒரு ஹார்மோனிக் பேட்டர்ன், ஒரு எம் பேட்டர்ன் நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கும். புரியுதுங்களா? இப்ப இந்த மாதிரி இருந்து மார்க்கெட்டு மேல அப்சைடு மூவ் ஆயிருக்கு. இந்த மாதிரி நம்ம பாட்டம்ல இருந்து எடுக்கிறப்ப அப்சைடு போறதுக்கு நம்மளுக்கு என்ட்ரி எடுத்தோம்னா நல்லா ஒரு ப்ராஃபிட்டபிளான மூவ் கிடைக்கும். ஓகேங்களா? அது மாதிரி டாப்ல எடுக்கிறப்ப மார்க்கெட் இங்க டாப்ல இருக்கு. இந்த ஹார்மோனிக் பேட்டர்ன் இதுல நீங்க எப்படி எடுக்கிறப்ப செல்லு ஃபோக்கஸ் பண்ணலாம். அங்க இருந்து போட்டீங்கன்னா இங்க இருந்து செல்லு மார்க்கெட் சடசடன்னு கீழே விழுந்துரும். ஓகேங்களா? எப்பொழுதுமே பாட்டம்ல பை ஃபோக்கஸ் பண்ணுங்க. டாப்ல வந்து செல் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.